ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் திருச்செந்தூர் vlog போட்டிருந்தேன். திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே கன்னியாகுமரி வந்தோம். நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். கன்னியாகுமரியில் மார்னிங் எடுத்த vlog இது. திருச்செந்தூர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் கன்னியாகுமரி வந்துட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணது ஹோட்டல் சன் வேர்ல்டு. நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். நைட் வந்ததுனால ரூமில் இருந்து பீச் பார்க்கவே முடியல. பீச் பார்க்குறதுக்காக காலையில் எழுந்திரிச்சிட்டேன். நாங்கள் மொத்தம் 2 ரூம் எடுத்திருந்தோம். அதில் ஒன்று சி வியூ வேணும்னு கேட்டு எடுத்திருந்தோம். எங்களுக்கு டோட்டல் 5500 ஆயிடுச்சு. வீக் டேஸ்னால ரேட் கம்மி, வீக்கெண்டில் போயிருந்தோன்னா ரேட் இன்னும் ஜாஸ்தி ஆகியிருக்கும். எங்கள் ரூம் கொஞ்சம் பெருசு. எங்கள் ரூமில் 2 பெட்டு, 4 பேர் படுக்கிறது மாதிரி ஏசி ரூம் தான். இந்த ரூமோட ரேட்டு 5000. இன்னொரு ரூமு 2 பர்சன் படுக்கிறது மாதிரி, அது 2500. எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்கள் ரூமில் பெருசாக ஒரு கிளாஸ் போட்டிருந்தாங்க ஃப்ரண்ட் சைடில், கடல் பார்க்குறதுக்காகவே. இங்கேருந்து பார்த்தோம்னா காந்தி மண்டபம், திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கடல், அப்புறம் ஒரு பீகாக் கூட தெரியுது. காலையில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் கடல்கிட்ட இப்படி ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறது. பீச்சோட சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நைட்லாம் தூக்கமே வரல. ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. மார்னிங் ஹோட்டல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாகி கிளம்பிட்டோம். 10 மணி ஆயிடுச்சு ரூம்லேருந்து கிளம்புனப்போ. நைட்டே பிளான் பண்ணியிருந்தோம் மார்னிங் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் போகணும் அப்படின்னு. எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டோம். இப்போ சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கோயில் போகணும். கோயிலுக்கு நிறைய வாட்டி நான் வந்திருக்கேன். ரிஷி இது ஃபஸ்ட் டைமு. ரிஷியை கூட்டிகிட்டு கன்னியாகுமரி வந்திருக்கேன், ஆனால் கோயில் போனதில்லை இது வேறு. இந்த வாட்டி அவனுக்காகவே கோயில் போகணுன்னு முடிவு பண்ணேன். நாங்கள் கன்னியாகுமரி போகணுன்னு பிளான் எதுவும் இல்லை, வர வழியில் தான் முடிவு பண்ணோம். இதுதான் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களை இங்கே இறக்கி விட்டுட்டு ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்க்கிங்கில் போட்டு இவ்வளோ தூரம் நடக்க முடியாது வெயிலில், ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. അതി ഹായ് പറഞ്ഞേ. ഹായ് ഗായ്സ്, ഹായ് ഗായ്സ് എന്ന് പറഞ്ഞു. ഹായ് ഗായ്സ്, ഹായ് പറ. ഗായ്സ്, നമ്മളിപ്പോൾ നിൽക്കുന്നത് കന്യാകുമാരി ഡിസ്ട്രിക്റ്റിൽ. கோயிலுக்குள்ளே வந்தோம். கூட்டம் பெருசாக இல்லை, ஸோ ஃப்ரீ தர்ஷன் வழியாகவே போகலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் இது சுற்றணும். ഞാൻ ഇങ്ങத்தான் ജനിച്ചേ. ഞാൻ തമിഴ് சொல்லு. என் தங்கச்சி பேக்கில் வந்திருக்கு. இது 2ஆம் தங்கச்சி, இது என் வைஃப். ഇവിടെ എല്ലാ വേഴവും വന്നാൽ അന്നദാനമുണ്ട്. உள்கோயிலில் ஃபோன் அலோடு இல்லை, ஸோ நாங்கள் யாரும் ஃபோன் எடுக்கலை. விஷ்ணு ப்ரோ மட்டும்தான் ஃபோன் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தாங்க. ആര് പറഞ്ഞേ?
கோயிலேருந்து கிளம்பிட்டோம். கன்னியாகுமரினாலே ஷாப்ஸ் தான், நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எதுவும் வாங்கலை. ரொம்ப வெயில், ஸோ பீச்சில் எதுவும் நாங்கள் இறங்கலை. ஸோ காரில் இருந்து பீச்சை பார்க்கலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்தவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இங்கே தான் நிறைய கார் பார்க்கிங் எல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. வெயில்னால யாருமே இல்லை, ஃபுல்லாக காலியாகவே இருந்துச்சு எல்லா இடமும். அப்புறம் லைம் குடிக்கிறதுக்காக ஒரு ஷாப்பில் இறங்கினோம். அப்புறம் 1 ஹவரில் சாப்பிட வந்தோம். லைம் சாப்பிட்டனால எதுவுமே சாப்பிட தோணல, லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ டக்கு டக்குன்னு கிளம்பி வெக்கேட் பண்ணிட்டோம். 4 மணிக்கு வெக்கேட் பண்ணணும். ஸோ கிளம்பியாச்சு. இப்போது கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கிளம்பிட்டோம். கன்னியாகுமரி வந்தால் இப்போ யாருமே இங்கே வராமல் போகிறதில்ல. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள், திருப்பதி சுவாமி, அங்கே தான் வந்தோம். நான் இது செகண்ட் டைம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஒரு வாட்டி வந்திருந்தேன். ரிஷி இது ஃபஸ்ட் டைம் வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க இங்கே வர்றது ஃபஸ்ட் டைம். எனக்கு இந்த கோயில் ரொம்பவே பிடிக்கும். எப்போ வந்தாலும் சைலண்டாக இருக்கும். கோயிலோட ரைட் சைடில் கடல். அங்கேருந்து பார்த்தோம்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் விவேகானந்த பாறையும் தெரியும். ചെറുതായിട്ടുണ്ടായിരുന്നു. கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே கால் நினச்சிட்டு தான் கோயிலுக்கு போவாங்க.
அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.